அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபியில் 400 காலி பணியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பணிகளுக்கு, எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விபரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ஒரு மத்திய அரசு வேலை தாங்க. இது வந்து நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஐஓபியோட கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னாக்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அந்த பதவிக்கான 2025-26 ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பாக நோட்டிஃபிகேஷனும் அது விண்ணப்பிப்பதற்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. வாங்க நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அதில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 400ங்க. எந்த பதவிக்காக இவங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்காக தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் டேட் வந்து விண்ணப்பிப்பதற்கு 12/5/2025 அந்த டேட்லேருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து 31/5/2025 இந்த மே மாதம் 31 தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. காலி பணியிடங்கள் எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 260 காலி பணியிடங்களுக்கு இருக்குது. பாதிக்கு மேலே தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. அப்புறம் ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இதிலெல்லாம் காலி பணியிடங்கள் மொத்தமாக சேர்த்து 400. அதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் 260 காலி பணியிடங்கள் இருக்குது. அது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் அதிக காலி பணியிடங்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 260ல் கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ்சிக்கு வந்து 39 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 19 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 70 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 26 காலி பணியிடங்களும், யூஆர் அப்படிங்கிற அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு 106 காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிகமான காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 260 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம நிறைய பேர் அப்ளை பண்ணலாம், கேண்டிடேட்ஸ்லாம். ஓகேவா? இதுக்கு நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற வயது வரம்பு, கல்வி தகுதி பார்க்கலாம் வாங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுடைய வயது குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 30ஆகவும் இருக்கணுங்க. வயது தளவு இருக்குது, நம்ம பார்க்கலாம். இதற்கான கல்வி தகுதி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க போதுமானது. இதற்குன்ட்டு அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், அதுவும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு. அதுக்கு 2 வருடம் அனுபவம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஐஓபி பேங்க்கில் உங்களுக்கு அனுபவம் தேவை, அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. அதனால் அதை நீங்கள் பார்க்க வேணாம். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது தளர்வை பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான வயது தளர்வு இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வயது தளர்வை உங்களுக்கு உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மற்ற விவரங்களும் பார்த்துடலாம். இந்த பதவிகளுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சம்பளம் என்னன்னு பார்த்துடணும். இது வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து பே ஸ்கேல் 1 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. 48,480 85,920 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு ஹை சேலரி, நல்ல சேலரியில் உங்களுக்கு இந்த சேலரியில் இந்த வேலைவாய்ப்புக்கு கொடுக்குறாங்க. இந்த ஐஓபியில் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான தேர்வு செய்யும் முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், அதில் ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் தான். ஓகேவா? அதை தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு தேர்வு செய்யும் முறை. அப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ மார்க், எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு மார்க் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா 140 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் மீடியம் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கொஸ்டின் வைஸ் பார்ப்போம். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து 30 கொஸ்டினும், ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்க்கு வந்து 40 கொஸ்டினும், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதுக்கு வந்து 30 கொஸ்டினும், இங்கிலீஷ் நாலேஜுக்கு வந்து 40 கொஸ்டின், மொத்தம் 140 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு இருக்குது.
ஓகேவா? அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா தமிழ் தெரியணும். ஓகேவா? தமிழ் உங்களுக்கு பேச, எழுத, படிக்க இதெல்லாம் கரெக்டாக தெரியுதா? அந்த லோக்கல் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி தெரியுறீங்களா? உங்களுக்கு தெரியுதான்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதை தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணுங்க. அதையும் பார்த்துக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரூ. 175 அப்ளிகேஷன் ஃபீஸும், ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரூ. 850 அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஐஓபி இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னாக்க, அதில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல இருக்கும். ப்ளஸ் அதை தொடர்ந்து பக்கத்துலேயே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து 31/5/2025. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐஓபி இந்த நோட்டிஃபிகேஷனையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் அதை பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.